ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். மக்களவைத் தேர்தலில் மகாலட்சுமி திட்ட வாக்குறுதியை மையப்படுத்தி பரப்புரையை மேற்கொள்ள காங்கிரஸ் வியூகம் வகுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் முதல் 4 கட்டங்களில் 3இல் 2 பங்கு இடங்களுக்கு வாக்குப்பதிவு முடிந்துள்ளது. இந்நிலையில் ஏழை குடும்ப பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கும் மகாலட்சுமி திட்டத்தை மையப்படுத்தி அடுத்து வரும் கட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ள காங்கிரஸ் வியூகம் வகுத்துள்ளதாக தெரிகிறது. இதற்காக 40 லட்சம் துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு விநியோகிக்கவும் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மகாலட்சுமி திட்டம் குறித்து வாக்காளர்களுக்கு விளக்கும் வகையில் சோனியா காந்தி வீடியோ பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். மகாலட்சுமி திட்டம் கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்கும் என்றும் ராகுல் காந்தி தனது பரப்புரைகளில் பேசி வருகிறார். காங்கிரஸ் ஆளும் கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேச மாநிலங்களில் ஏழை குடும்ப பெண்களுக்கு மாதம் நிதியுதவி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் இதை நாடு முழுவதும் கொண்டுவர காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. பெண்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் இப்பணம் குடும்பங்களின் தேவைக்காக செலவழிக்கப்பட்டு நேரடியாக சமூக வளர்ச்சிக்கு உதவுவதோடு மறைமுகமாக பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் என காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் முதல் 5 கோடி ரூபாய் வரை அரசுக்கு செலவாகும் என நிதித்துறை நிபுணர்கள் கணக்கிட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.